வணக்கம். மார்க்கெட் இன்றைக்கி மோர் ஆஃப் டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக விட்டுருங்க, நிறைய ஸ்டாக்ஸ் நம்ம பேசணும். ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக விட்டு அப்படி கொஞ்சம் நவுத்தி வச்சுட்டு இன்றைக்கி மோர் ஆஃப் டைம் பாஸ் தான் வந்து மார்க்கெட் பண்ணிட்டு இருந்துச்சு. நிஃப்டி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து ப்ளஸ் மைனஸில் இருந்து +100 கிட்ட போச்சு. ஒரு 2 மணிலேருந்து அப்படியே கீழே குறைஞ்சி ஃபைனலாக க்ளோஸ் ஆகும்போதும் ஸ்பாட்டு 37 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் வந்து க்ளோஸ் ஆச்சு. பேங்க் நிஃப்டி -112 பாயிண்ட்ஸ். இன்ட்ராடே ஸ்விங் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 163 பாயிண்ட்ஸ் வந்து இன்ட்ராடே ஸ்விங். அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 356 பாயிண்ட்ஸ் இன்ட்ராடே ஸ்விங். பேங்க் நிஃப்டி ரொம்ப ஃப்ளாட்டிஷ். இன்றைக்கி எக்ஸ்பைரி இல்லை, ஸோ ஸ்பாட் அண்ட் ஃபியூச்சர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் சேமாக இருந்தாகணும். அண்ட் அடுத்த மந்த் இது வந்து ப்ரீமியமில் இருக்குது, பார்த்துக்கலாம். அந்த ப்ரீமியம் வந்து எந்த லெவலில் இருக்குன்றதை அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஐசிஐசிஐ தவிர மீதி யாருமே வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த்து காட்டல. நீங்கள் வந்து சொல்லலாம் ஐசிஐசிஐ வந்து ஒன்றும் இன்றைக்கி பெருசாக மூவ் ஆகலைன்றது. பட் பெருசாக கீழேயும் மூவ் ஆகலை, அது ஞாபகம் வச்சுங்க. முந்தா நேற்று மேலே தூக்குனதுக்கு ப்ராஃபிட் டேக்கிங்ஸ் நடந்துகிட்ருக்கு. இதுதான் வந்து இப்போதைக்கு ஐசிஐசிஐ பொறுத்த வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக எதுவுமே வந்து இல்லை. நிஃப்டி நம்ம எதிர்பார்த்த 2 செக்டார்ஸ். என்னென்ன செக்டார்ஸ்? ஐடி செக்டார்ஸ் அண்ட் மெட்டல் செக்டார்ஸ். மெட்டல் வந்து இன்றைக்கி பெருசாக வந்து சப்போர்ட் பண்ணல, அதர் தென் வேதாந்தா நேற்று நம்ம பேசியிருந்தோம். வேதாந்தாவுக்கு ஒரு இலக்கும் நம்ம கொடுத்துருந்தோம். இன்றைக்கி மெட்டல்ஸில் டாப் பர்ஃபார்மிங் வேதாந்தா 0.4% தான் அப்பாக இருந்துச்சு. ஐடி செக்டார்ஸ் எல்என்டி மைண்ட்ரி நம்ம வந்து சாட்டர்டே இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண ஒரு ஸ்டாக். அண்ட் இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்டேஜில் வந்து 7% அப்பாக இருந்துச்சு. என் பர்சனல் ஆவரேஜ் பை வந்து 5722. இதான் வந்து எனது ஆவரேஜ் பை. இன்றைக்கி வந்து 6198 ஹை, க்ளோஸ் ஆகும்போதும் 6114, ரைட். ஸோ இது வந்து டிக்ளரேஷன் நான் கொடுத்துட்றேன். அதே மாதிரி ஐஇஎக்ஸ் இன்றைக்கி வந்து எனர்ஜி செக்டாரில் ஐஇஎக்ஸ் வாஸ் தி டாப் பர்ஃபார்மர். க்ளோஸ் அபவுட் 6-7% வந்து மேலே ஏறி இருந்துச்சு. ஆட்டோ செக்டார்ஸில் ஒன்றும் பெரிய மூவ்மெண்ட்ஸ் கிடையாது. செக்டார் வைஸ் நம்ம எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் அதர் தென் ஃபார்மா, டெக்னாலஜி, டெலிகாம், பவர், மற்றது எல்லாமே வந்து எந்த விதமான ப்ராப்பர் பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. இன்றைக்கி வந்து லாங் பில்டப்னு எடுத்திங்கன்னா அகெயின் எல்என்டி மைண்ட்ரி அது ரொம்ப நாளாகவே லாங் பில்டப் ஆகிட்டுருக்கு. கிரானியூல்ஸ் இந்தியா, ட்ரெண்ட்ஸு, ஐஇஎக்ஸ் இதெல்லாமே வந்து லாங் பில்டப் போயிட்டு இருந்துச்சு. அண்ட் ஷார்ட் பில்டப் நீங்கள் எடுத்திங்கனால் பந்தன் பேங்க்கு, ஏபிஎஃப்எல், ஆர்பிஎல், ஜேகே சிமெண்ட்ஸு இதெல்லாம் வந்து ஷார்ட் பில்டப் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த ஷார்ட் பில்டப்பு, லாங் பில்டப்பு இல்லை ஷார்ட் கவரிங் இது எல்லாமே வந்து நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் தான் இது வந்து நம்ம எடுத்துக்கணும். ரோல் ஓவர் என்ன ஆயிருக்குன்றது நீங்கள் பார்க்கணும். ரோல் ஓவர்ன்றது இந்த மந்த்தை கான்ட்ராக்ட் கொடுத்துட்டு அடுத்த மந்த் கான்ட்ராக்டில் என்ன ஆயிருக்குன்றது பார்க்க வேண்டியது ரொம்ப 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 அவசியம். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ரொம்ப சிம்பிளான விஷயம். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். கான்ட்ராக்ட் நீங்கள் பார்க்குறீங்கன்னா கரண்ட் மந்த் கான்ட்ராக்ட்டும் பாருங்கள், அடுத்த மந்த் கான்ட்ராக்ட்டும் நீங்கள் பாருங்கள், கேஷ் மார்க்கெட்டும் நீங்கள் பாருங்கள். அப்படி பார்த்தா தான் வந்து உங்களுக்கு கிளாரிட்டிஸ் கிடைக்கும். ட்ரான்சிஷன் பீரியடில் நாளைக்கு எக்ஸ்பைரி அண்ட் இந்த செப்டம்பர் மந்த் எக்ஸ்பைரி வந்து ரொம்ப க்ரூஷியலான ஒரு எக்ஸ்பைரி. ஸோ பாருங்கள் என்ன மாதிரி லெவலில் வந்து ரோல் ஓவர் ஆகிட்டுருக்குன்றது. ஆஸ் ஆஃப் நவ், மறுபடியும் நான் சொல்கிறேன், ஆஸ் ஆஃப் நவ் ஹெல்தி ரோல் ஓவர் தான் போயிட்டுருக்கு. சரி, இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் என்ன நடந்துகிட்ருக்கு? கிளாரிட்டியே இல்லை. நேற்று டவ் ஜோன்ஸு ஒரு டாப்பிங் டெயில் போட்டு ரிவர்ஸ் ஆகிருக்கு. நியூ ஆல் டைம் ஹை டவ் ஜோன்ஸ் 41,420. இது வந்து ஒரு நியூ ஆல் டைம் ஹை பண்ணிவிட்டு ஒரு டாப்பிங் டெயில் கொடுத்துருக்கு. இன்றைக்கி அதோட லோ உடச்சிச்சுன்னு சொன்னால் ஃபர்தர் டவுன் சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, இதுக்கு முன்னாடி என்ன ஹையாக இருந்துச்சு? 41,376, ரைட். அதோட ஒரு 46 பாயிண்ட் 45 பாயிண்ட் வந்து அப்சைடு போயிட்டு ரிவர்ஸ் கொடுத்துருக்கு. ஆஸ் ஆஃப் நவ் டவ் ஜோன்ஸ் வந்து நேத்தோட லோவில் தான் ஓப்பன் ஆகி மேலே வந்துக்கிட்டு இருக்கு. பட் ஃபர்தர் என்னாதுன்றது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸ்ட்ரென்த் இல்லாத நேற்று வந்து ஒரு ஹையை போய் டாப்பிங் டெயில் போட்டு நிப்பாட்டியிருக்கு. பயம் இருக்கும்ல. ஸோ பார்க்க வேண்டியது இன்றைக்கி டவ் ஜோன்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுது. அந்த கிளாரிட்டி இல்லாதனால தான் இந்தியன் மார்க்கெட்லேயும் அந்த மந்த நிலை இருந்துச்சு. இன்றைக்கி பெரிய வால்யூம்லாம் எதுலேயுமே கிடையாது. கோல்டை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷ்னல் ப்ரைஸில், ரைட், இந்தியன் ப்ரைஸை அப்புறமா பார்த்துக்கலாம். இன்டர்நேஷ்னல் ப்ரைஸில் வந்து ஆல்மோஸ்ட் அபவுட் $16 பர்சன்டேஜ்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 0.65% வந்து டவுனில் இருக்குது.
சில்வரை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 2% வந்து டவுன் ஆகிருக்கு. ஞாபகம் வச்சுங்க, இன்றைக்கி வந்து 30.4 30.5 வரைக்கும் போயிட்டு ரிவர்ஸ் ஆகிருக்கு. 29.8 வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. எஸ், 29.8 ட்ரேட் ஆகிட்டு 2% டவுன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டாலர்ஸில். காரணம், டாலர் இண்டெக்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. 0.4% வந்து டாலர் இண்டெக்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது. நேற்று நான் சொன்ன ஞாபகம் இருக்கா, ஆல்மோஸ்ட் ஒரு 8-10 மாதம் லெவலை வந்து உடச்சி கீழே ஒரு நியூ லோ ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறமா மேலே போச்சு. டாலர் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் 100.52 லெவலை வந்து பிரேக் பண்ணிச்சு முந்தா நேற்று. ஸோ அதுக்கான எதிர்வொலி தான் லாஸ்ட் 2 டேஸாக வந்து இன்டர்நேஷ்னல் கமாடிட்டி ப்ரைஸஸ் எல்லாமே வந்து மேலே ஷூட் ஆகிருந்துச்சு. ரிலேட்டிவ்லி ஸ்ட்ராங் ஆகிட்டுருக்கு ஒன்று. ரெண்டாவது வந்து க்ரூட் ப்ரைஸ் எல்லாமே, அது பிரெண்ட் க்ரூட் ஆகட்டும் இல்லை ஸ்வீட் க்ரூட் ஆகட்டும், இது எல்லாமே வந்து 1.5% 1.25% கீழே விழுந்துட்டுருக்கு. காப்பரும் வந்து ஆல்மோஸ்ட் 2% விழுந்துட்டுருக்கு. சிம்பிளான விஷயம், டாலர் இண்டெக்ஸ் ஸ்ட்ராங் ஆகிட்டுருக்கு. இன்னொன்று வந்து மிடில் ஈஸ்ட்டில் எப்படான்னு பார்த்தோம், ஈரான் வந்து எந்த விதமான அட்டாக்கும் பண்ணலை இந்த மூமெண்ட் வரைக்கும். ஒன்று. ரெண்டாவது, அந்த ஊர்லேயே உள்நாட்டு பிரச்சனைகள் சிலது ஓடிட்டுருக்கு. நம்ம பங்களாதேஷில் நடந்துச்சுல, அமெரிக்கா எங்கே தான் விட்டு வச்சுருக்கு, அந்த உள்நாட்டு பிரச்சனை சிலது ஓடிட்டுருக்கு. மேபி, மறுபடியும் நான் சொல்கிறேன், மேபி ஒரு ரெவல்யூஷன்ஸ் வரும்ன்றது நான் சொல்ல. எப்பயுமே வந்து ஈரான் ஒரு எதிரி நாடு, அமெரிக்கா ரொம்ப நாளாக கண்ணு வச்சிட்டு இருக்கு. அண்ட் இஸ்ரேல் வந்து பென்ட் அப்பான் கில்லிங் ஈரான், ரைட்? ஸோ எந்த அளவுக்கு அவன் அடிக்கணும்னு பார்க்குறான்னா இவனை அடிப்பான்ல, இவனை வந்து ஒன்றும் விட்டு லேசுப்பட்ட ஆள் இல்லை. டெஃபினட்டாக உள்ளே பூந்து அடிக்கிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் ஒரு நாட்டுக்குள்ளே எப்படி கலவரம் பண்ண வைக்கணுன்றது அமெரிக்காவுக்கு சொல்லியே கொடுக்க வேணாம். அண்ட் இஸ்ரேலில் வந்து தே ஆர் வெரி குட் அட் தேர் டெக்னாலஜிஸ். ஸோ பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈரானில், ரைட்? ஈரானில் வந்து மக்கள், அந்த ஊர் மக்கள் வந்து எக்கனாமிக்கலி ஹெவியாக அடி வாங்கியிருக்கிறாங்க. ஸோ டெஃபினெட்லி உள்நாட்டில் வந்து கலவரம் வரதுக்கான எங்கேயாச்சும் ஒரு தீப்பொறி பற்றிக்கிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. பார்க்கலாம் அதை வந்து எஸ்கலேட் ஆகுதா என்ன ஆகுதுன்றது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். பட் ஆஸ் நவ் நீ வந்து பிரச்சனை இல்லாத நிம்மதி இருந்தால் தானே மற்ற நாட்டில் பிரச்சனை பண்ணுவேன். உன் வீட்டில் பிரச்சனையை பண்ணி விட்டுட்டுனா நீ உன் பிரச்சனையை பார்த்துட்ருப்ப. அதான் நடந்துகிட்ருக்கு. ஸோ இன்டர்நேஷ்னல் க்ரூட் ப்ரைஸ் குறைஞ்சிருக்கு. ருப்பியை பொறுத்த வரைக்கும் ஸ்டெடியாக அதே லெவலில் தான் இருக்குது, ஒன்றும் பெரிய மாற்றம் கிடையாது. 83.90 83.95 96 அந்த ஜோனில் தான். இந்த 83.90 84 உள்ள இந்த ஜோனுக்குள்ளே தான் வந்து லாஸ்ட் ஃபியூ டேஸாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கோல்டை பொறுத்த வரைக்கும் 9390, ரைட்? ஒரு 10 ரூபா குறைஞ்சிருக்கு நேத்தோட. இது வந்து 24 கேரட் ஹோல்சேல் ரேட் கோல்டு ரேட். அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் இப்போ அரவுண்ட் 87,000 லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நேற்றுக்கும் இன்றைக்கும் வந்து அரவுண்ட் 1500 ருபீஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது வித் ரெஸ்பெக்ட் டு 999 குவாலிட்டி ஜிஎஸ்டியோட ஹோல்சேல் ரேட். மார்க்கெட்டில் எதுவும் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நாளைக்கும் மார்க்கெட் மோர் ஆர்லெஸ் மந்த நிலையாக இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஹையஸ்ட் கால் 25,100 லெவலில் ரைட் ஆகிருக்கு. அண்ட் ஹையஸ்ட் புட் வந்து 25,000 லெவலில் எழுதியிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் சாண்ட்விச் ஆகிடுச்சு. ஸோ நாளைக்கு வந்து ஒரு பெரிய மூமெண்ட்ஸ் இருக்காதுன்றது நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண வேணாம். சாட்டர்டே அன்னைக்கு ஆர் ஃப்ரைடே ஈவினிங்க்கு நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் போட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். கம்ப்ளீட் ரோல் ஓவர் நியூ கான்ட்ராக்ட் ஃப்ரைடே அன்னைக்கு இருக்கும். ஃப்ரைடே ஈவினிங் வந்து நம்மளுக்கு ஓரளவு கிளாரிட்டி இருக்கும் செப்டம்பர் எப்படி போகுதுன்றது. என்ன நேர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.